நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி உன்னதத்தில் வாசமாயிருக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கும்படியா நாம் கடந்து செல்லலாம். அவர் தமது பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிதாமாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜாவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ளும்படியாக, அவரை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாக தேவன் தந்ததான இந்த பசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் கிருபையாய் தந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டின் துவக்கம் முதல் இந்த நாள் வரைக்கும் மார்ச் மாதமாகிய 3ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளுக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் நம்ம நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கிருபையாய் தந்ததான இந்த பசுத்தமான ஓய்வு நாளை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். மனுஷன் 6 நாளும் செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும்படியாய் ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்ற தேவனுடைய நியமத்தின்படியே இந்த நாளில் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக தேவன் தந்ததான கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்திற்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் ஒன்றென்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் முழுதுமாய் ஜனங்களுக்கு பறைசாற்றும்படியாக இந்த உயிர் தெழுந்த நாளுக்காக தேவனுடைய சமூகத்தில் நன்றியோடு கூட நாம் அவரை ஆராதிக்கும்படியாக கடந்து செல்லுவோம். கடந்த வாரம் முழுதுமாய் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் ஆஸ்வதித்த தேவன் கையின் பிரயாசங்களை ஆஸ்வதித்திருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான தேவைகள் அவர் நமக்கு சந்தித்திருக்கிறார். சோர்வினங்கள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் கூட என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தம்முடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் கடந்த வாரம் முழுவதுமாய் தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்ததற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு நாம் துதி செலுத்துவோம். அவருக்கு நாம் கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துவோம். உலகம் முழுவதும் இருக்கிறதான தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த வேளையில் தாமே இந்த முதல் சௌராஷ்டிரா தேவாலயத்தில் நாமும் கூட சிலராய் இணைந்து அவரை ஆராதிக்கும் கிருபை தந்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் பாடல் ஆராதனை, துதியின் ஆராதனை, சங்கீத ஆராதனை, வேத பாடங்களின் ஆராதனை, தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் உற்சாகமான காணிக்கையின் ஆராதனை, இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையின் ஆராதனை, இவை எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே இடைப்படும்படியாய் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அபிஷேகம் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து பாடும்படியாக எங்கள் நாவின் கட்டுகளை அவிழ்த்து விடும் என்று சொல்லுவோம். நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன் என்ற வார்த்தையின்படியே நான் ஆர்ந்த எல்லா பாடல்களையும் ஆவியோடு பாடும்படியாய், கருத்தோடு கூட பாடும்படியாய்
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாய் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையுமே பவுல் சொல்லுவது போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைப்படுத்திக் கொள்ளும்படியாக அவரையே நோக்கி நாம் அர்ப்பணிப்போம். நம்மை நாமே அவருக்கு முன்பாய் தாழ்த்துவோம். அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் மேன்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மகிமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நம் அற்பமும் தூசியுமாய் காணப்படுகிறோம் அல்லவா? சாம்பலாய் காணப்படுகிறோம் அல்லவா? யோவான் நான் சொன்னது போல, நான் அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல என்ற வார்த்தையின்படியே நம்மை நாமே தாழ்த்துவோம். வந்துகிற சபையின் மக்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக புறப்பட்டு வருகிற ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாய் கர்த்தரையே நோக்கி நாம் பார்ப்போம். இந்த ஆராதனை முழுவதுமாக அவருடைய மகிமையின் பிரசனம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும்படியாய் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக துதிக்கிறோம், இரக்கங்களுக்காய் துதிக்கிறோம், தயவிற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில்லாத நன்மைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஒரு விஷய ராஜா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் சமூகத்தில் உமக்கு பிரீதியாக இருக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். கல்வாரி சிலுவைக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்தும்படி உம்மையே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமான கர்த்தாவே, இந்த நாளுக்குரிய வாலிபர் ஆராதனையை நீர் ஆஸ்வதிக்கும்படி நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, வாலிபரே, கன்னிகைகளே, கர்த்தரை துதியங்களை வார்த்தைப்படி கர்த்தாவே, இன்றைக்கு வாலிபர் ஆண்டவரை செய்த கர்த்தாவே, துதியின் ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படி நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆராதனை முதல் பாடலாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தி நன்றி ஐயா. இந்த பாடலை சேர்த்து பாடுவோம். நம் ஆராதனை முதல் பாடலாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இந்த பாடலை யாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நட
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இரண்டாவது அடியை மறுபடியும் பாடுவோம். உம்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பிரிக்கிறேன் நன்றி ஐயா. அந்த ஸ்டான்ஸாவை திரும்பி பாடுவோம். கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருகினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருகினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். கைகளை தட்டி நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. நாம் ஆராதனை இரண்டாவது பாடலாக சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை
காப்பாரே ஆவியில் அழுத்தம் வெல்வேனே சாத்தானே சமுத்திரம் விழுங்குமே ஆவியில் அழுத்தம் வெல்வேனே சாத்தானே சமுத்திரம் விளங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேள்வியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேள்வியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேள்வியோ சூழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் 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 அல்லேலூயா எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே இது சாம்சமா மறுபடியும் பாடுவோம் அற்புதம் என்னை காத்திடுவார் நிச்சயமாய் நடத்துவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே ஆவியில் அழுத்தம் வெல்வேனே சாத்தானே சமுத்திரம் விழுங்குமே ஆவியில் அழுத்தம் வெல்வேனே சாத்தானே சமுத்திரம் விழுங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேள்வியோ சூழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் 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 அல்லேலூயா. அல்லேலூயா நம் ஆராதனையின் மூன்றாவது பாடலாக வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது அந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் நாம் ஆராதனையின் மூன்றாவது பாடலாக வாதையை உந்தன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாத மகளே அந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் யாவரும் கரைகளை தண்ணி சேர்ந்து பாடுவோம் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகளே வாதை உந்தன் கூடாரத்தை
அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே லலலா 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 அசைத்து லலலா 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 கைகளை தட்டி ஹalleluya. அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையை உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். சான்ஸாவை திருப்பி பாடுவோம். கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. லலலா 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 லலலா. அல்லேலூயா. ஹalleluya. நாம் யாவரும் எழுந்திருப்போம். ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். ஆராதனை ஜூரா நடத்துவார்கள். ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். ஆராதனை ஜூரா நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் 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 கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 வாய்களை திறந்து ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ஏசப்பா நன்றி செலுத்துங்க. ஆமென். ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. கர்த்தரை நான் எக்காத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்தின்படி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. நாள் வரை என்னை நடத்தினீரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற சொன்ன கர்த்தாவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா என் வாய் உன் துதியினாலும் நாள்தோறும் உமது மகிமைப்படுத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்ற சொன்ன கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. நன்றி செலுத்துங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா அசைவாடுங்க. ஏசப்பா ஏசப்பா அக்கினியா இறங்கி வாங்கப்பா. ஏசப்பா
எங்கள் சுற்று எங்கள் சபை முழுவதும் அசைவாடுங்க ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் நல்ல வாய்களை விரிவாய் திறக்கலாம். ஆமென். வாய்களை விரிவாய் திறந்து இந்த வாலிப பிள்ளைகளோடு ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya ஏசப்பா உமக்கு வாய்களை விரிவாய் திறந்து ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அம்மா. ஆராதிக்க போகிறோம் ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. விட்டு விலகலப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நாம் அனைவரும் சேர்ந்து வாய்களை திறந்து மறைவிடமே ஆராதனை, புகலிடமே ஆராதனை. இசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. முழங்கால் படியிட்டு சேர்ந்து பாடுவோம். இசப்பா உமக்கு நன்றி. படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு நாம் அனைவரும் சேர்ந்து வாய்களை திறந்து பாடுவோம். மறைவிடமே ஆராதனை, புகலிடமே ஆராதனை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இயேசுப்பா, என்னை நேசிக்கும் இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுப்பா உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி. இந்நாள் வரை என்னை நடத்தினரே உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி. அடைக்கலமே உமக்கு ஆராதனை, மறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே உமக்கு ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. எங்கள் ஆராதனை அங்கீகரித்ததுக்காக நன்றி. மீதான வேலையை ஆசீர்வாதியும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 119 1 முதல் 16 மாறி மாறி வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 119 1 முதல் 16. கேலேப் முன்பாக வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 119 745 பக்கமில். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவே. ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை பியூலா முன்பாக வந்து வாசிப்பார்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 31 முதல் 13 பியூலா முன்பாக வந்து வாசிப்பார்கள். கொடுக்கப்பட்டுள்ள வேதாகமம் முதலாம் ஏற்பாடு உபாகமம் 31 முதல் 13 வரை. கொடுக்கப்பட்டுள்ள வேதாகமம் உபாகமம் 31 1 முதல் 13 வரை. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன். இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தாவே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பார்த்திருக்க அவரை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாய் இரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரனாகிய ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லோருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டபடி என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவே கூடாரப்பட்டியில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தின் இஸ்ரவேலர் எல்லோரும் அவருடைய சந்ததியின் சேர்ந்து வந்திருக்கும்போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களிலுக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தின் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தையும் கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான் என்பதே. ஆமேன். நாம் யாவரும் எழுதி நிற்போம். சௌராஷ்டிர மொழியில் பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். ரெகோபோத் சில்ட்ரன்ஸ் பாடுவாங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ரெகோபோத் சில்ட்ரன்ஸ் பிள்ளைங்க பாடும்போது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்த போகிறோம். ஒரு சௌராஷ்டிரா பாடலை பாடுவார்கள். கூடாதது ஒன்றுமில்லையே என்ற பாடலை சௌராஷ்டிர மொழியில் பாடுவோம். Amra Yesu
காணிக்கை செல்வதை எடுப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே நன்றோடு துதிக்கிறோம் மெசப்பா. இந்த காணிக்கை பகுதியில் நன்றி துதிக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்கள் கொடுக்கப்படும்ன்ற வாக்கின்படி கொடுத்த ஒவ்வொரு கரங்களும் இங்கே ஆசீர்வதித்து தாருங்கள். வானத்தின் பல கனிகளை திறந்து கொடுத்த ஒவ்வொரு பிரயாசங்களும் இங்கே ஆசீர்வதித்து தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமீன். இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிர வேத பாடம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 25 முடிய எஸ்தர் ஜெயபிரபா வாசிப்பார்கள். இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிரா வேத பாடம் ரோமர் ಅಧ್ಯಾಯು 18 पंचवीसु अवंचार्य महिमे देवंक देंचार्य महिमे हौडी शास्तवेल अतामी पोंदरिया हिंसान मोग जुक्कु मट्टंगन लगरनी देव के नुरुन कौन मेनी कलास्त अस्की सिरिस्टीन आसगन रकिलेट स कामेनदी सिरिस्टी घिन्नी पड़स्त अस्की पूर्णम कन बलंदेन मुसेनी होयदी तेला अस्की तिसेनी होना मेनी हौडेनी देव के सितम दानो तिसेनी होयस औदगलम तेला अस्की चौकट पड़े मेनी नमके गन से अस्की सिरिस्टी नासुंड्री सुडवी पंदी देव के नुरुन कन अब्बरिय महिमे कलाय इंद दिन्नुलंगु तेला सिरिस्टीन अस्की जटकें बाद पोंदे अल्लडरिय मेनी अंका कलाय सिरिस्टीन केत्तीन हा देव के मुल्ला बलंकन परसुत्त आवी कल्लरिया अमी मिली अल्लडरास और शरीर पावुंड्री सुडवी पंदी देव के नुरुन कलल्लस्ता अमी रकिलेट से देव अंकर रचन केरियास मेनी आमी तीर्कगन नंबरास तेल्ला रचन को आमी अंगु दोग सी जीवरास डॉलर देकारिया वस्तु नंबस्ता नमकेन हा डॉलर देकारिया वस्तु कौन ती दोग सी रकिलेट रान की देखुनास्त कार्यमु केदुसी तेल्ले निश्चयंगन चले मेनी रकिलेट रास्तेस नमके आमेन. அறிவிப்புகளை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். நல்லவள் அறிவிப்பு அவனை சொல்லிடுவான்னு யோசிச்சேன். நான் சொன்ன உடனே யோசிச்சேன், அறிவிப்பு சொன்ன நானே யோசிச்சேன், சரி நோட்டு கொடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஹல்லேலூயா சத்தமா. நம்முடைய வாலிப பிள்ளைகள் அழகாய் பாட்டு பாடினாங்க, அழகாய் ஆறு நடத்தினாங்க, அழகாய் வேத பாடம் வாசித்தாங்க. எல்லாருமே கைதட்டுவோம் உற்சாகமாய், அதை உற்சாகப்படுத்தும்படியாய். பிரைஸ் அல்லாஹ். சபையாருக்கு அறிவிக்கின்ற அறிவிப்புகள். வீட்டு ஜெப கூட்டம் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். ஹவுஸ் பிரேயர்ஸில் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த வார வீட்டு ஜெப கூட்டம் திருமதி சுபாஷினி அவருடைய இல்லத்தில் நடைபெறும். கைத்தறி நகர் நிலையூரில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த வாரம் வீட்டு ஜெப கூட்டம் திருமதி சுபாஷினி நிலையூரில் நடைபெறும். சபையார் அவர் பங்கு பெறும்படியாய் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். பெண்கள் ஐக்கிய கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். இந்த வாரம் பாடல் துதி நடத்துவர்கள் திருமதி லீலாவதி அவர்கள், ஜெப குறிப்பு நடத்துவர்கள் திருமதி தேவி அவர்கள், செய்தி சிலநாட்டு கொடுப்பாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய கூட்டம் உமன்ஸ் ஃபெல்லோஷிப், பாடல் துதி ஆராதனை திருமதி லீலாவதி, ஜெப குறிப்பு மிஸ்ஸஸ் தேவி அவர்கள், செய்தி மிஸ்ஸஸ் சிலநாயன் சிஸ்டர் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே கன்னியாகுமரி கூட்டத்திற்காக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அறிவிப்பில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ட்ரெயின் டிக்கெட்டில் பேலன்ஸ் இன்னும் கொடுக்காதவங்க இந்த மாதத்திற்குள்ளாக உங்களுடைய ட்ராவல் ஃபேர் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அங்கே தங்கும் விடுதிக்கான அறைக்கான கட்டணமும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. நபர் ஒருவருக்கு 2 நாளைக்கு சேர்த்து ரூபாய் 500. அதுக்குரிய கட்டணமும் இந்த மாத இறுதிக்குள்ளாக நீங்கள் செலுத்தும்படியால் உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து அதுக்குரிய காரியங்கள் நமக்கு சொல்லப்படும். இந்த வாரம் பர்த்டே, வெட்டிங் டே ஏதாவது இருக்கீங்களா? பிறந்த நாள், திருமண நாள் ஒருவரும் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷம். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். தேவன் தாமே நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கண்களை மூடி தலையில் தாத்தி ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு
நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாலிபர் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்த உம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப நாட்களிலே கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே கர்த்தருடைய இடத்துல முன் நின்று துதித்து பாடி ஆராதித்து ஜெபித்து வேத வாசனங்களை வாசிக்க தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய கர்த்தராலே தொட்டு நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து வருகிறோம். நீர் ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் வாலிப பிள்ளைகளோடும் கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய சபையின் துணை போதகர் பாஸ்டர் ஜாஷுவா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் வாசித்த சங்கீதம் 119 சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். 6 வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 119 சங்கீதம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உபாகமம் 31 அதிகாரம் 13 வசனம். உபாகமம் 31. அதை அறியாதவர்கள் பிள்ளைகளும் கேட்டு, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும் படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் பாக்கியசாலிகள். ஏன்னா நம்முடைய கரங்களில் முழு வேதாகமும் நம்முடைய கரங்களில் இருக்குது. இந்த வாசித்த இந்த உபாகமம் 31 அதிகாரத்தில் முந்தின வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் இருக்கிறது போல் நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்க முடியுது. 24 மணி நேரம் வாசிக்க முடியுது. வருஷம் முழுமைக்கும் வாசிக்க முடியுது. ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையிலே கர்த்தர் நியமிக்கும் அந்த ஸ்தானத்திலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது வாசிக்க கடவாய். கடவீர்கள் கிடையாது, ஒருத்தர் வாசிப்பாங்க, எல்லாரும் கேட்கணும். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் வேத வாக்கியங்களை சபைக்கு முன்பாக வந்து வாசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் நம்முடைய வீடுகளிலே அமர்ந்து நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வாசித்த இந்த சங்கீதம் 119 சங்கீதத்தில் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, அது கண்ணோக்கும் போது, அது கற்றுக்கொள்ளும் போது, அதை கடைப்பிடிக்கும் போது, அதற்காக காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வசனங்கள். 9ஆம் வசனம் இப்படி வாசிக்கும், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைகொள்ளும்படி நீர் கற்பித்தீர். கற்றுக்கொள், காத்துக்கொள், காத்திரு என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல
நானும் வைராகியம் உள்ளவனாய் இருந்தேன். இது யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம்? இல்லை, நம்ம சவுலை குறித்து. அவர் இன்னும் பவுலா மாறல, அவர் சவுலாக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளும் வெவ்வேறு விதமான பட்டங்களை படித்து இருக்கிறோம். அக்கௌண்டன்சி, ஒருத்தன் டாக்டர், இன்ஜினியர், இந்த மாதிரி வெவ்வேறு பட்டங்களில் நம் கருத்தாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக தாங்க நம்ம வந்து அந்த படித்த அந்த படிப்புக்கு நேரம் அந்த கம்பெனியில் நம்ம வந்து வேலை பார்க்க முடியுது. கருத்தாய் நம்ம வந்து அதை படித்த நிமித்தமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடி கம்பெனிலேயோ, டாக்டருக்கு வந்து கருத்த டாக்டரை படித்தா தான் கிளினிக் வச்சு நடத்த முடியும். கருத்தை படிக்காட்டி சும்மா ஏனோதானே படித்தாச்சுங்களேன், ரொம்ப போனால் ஒரு வருஷம் வண்டி ஓட்டலாம், அடுத்த அப்புறம் வண்டி ஓடாது. ஏன்னா இந்த டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டால் காய்ச்சலே போகாதுப்பா, இந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு, தலைவலிக்கு மருந்து கொடுப்பாரு, ஆனால் கால் வலி வரும்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்போ இங்கே சவுல் சொல்கிறாரு, கருத்தாய் போதிக்கப்பட்டேன். ஆனால் அந்த கருத்தாய் போதிக்கப்பட்டதில் என்ன இருந்துச்சுன்னா வைராகியம் காணப்பட்டது. அங்கே வைராகியம் காணப்பட்டது. அதே 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின் படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். இங்கே நான் பார்க்க ரெண்டுமே வேத பிரமாணத்திலே இங்கே கற்று தெரிந்தவன். இங்கே சவுலுக்கு என்ன வந்துச்சுன்னா வைராகியம் வந்துச்சு. ஆனால் அங்கே அனனியாவுக்கு பக்தியும் எல்லா யூதராலும் எப்படி சாட்சி பெற்றான்? நல்லவன் என்று சாட்சி. ரெண்டு பேருமே வேத பிரமாணத்தை கற்று குடித்தவர்கள், கற்று கரைத்து குடித்தவர்கள். ஆனால் இங்கே சவுலுக்கு பார்த்தீங்கன்னா வைராகியம், கர்த்தர் மட்டும்தான் மேசியா என்ற இயேசு கிடையாது. ஆனால் இயேசுவை பின்பற்றினவர்களை பார்த்தீங்கன்னா துன்பப்படுத்தின. அது கூட தான் இன்னும் இங்கே அவங்க வாழ்ந்த அந்த நாட்டில் துன்பப்படுத்தின போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு. அங்கேருந்து கடந்து போகிற வழியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுறார். 7ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். நான் தரையிலே விழுந்தேன், அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு, இங்கே வாசிக்கிறோம், சவுல் கூட பார்த்தீங்கன்னா நிறைய போர்ச்சவைகள் போகிறாங்க இப்போ எல்லா ஜனங்களை பிடிக்கும்படியாக. ஆனால் அவங்க எல்லாரும் என்னத்தை பார்த்தாங்கன்னா வெளிச்சத்தை பார்த்தார்கள் தவிர அவங்க பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறோம் என்றால் நமக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டதின் நிமித்தமாக தான் இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறோம். நாம் வளர்ந்து வந்த அந்த சுவிசேஷம் கேட்ட நாட்களிலே அநேகரும் அந்த வார்த்தைகளை கேட்டார்கள். என் ஃப்ரெண்ட் அழைக்கும் போது செந்தில் நீ சர்ச்சுக்கு வாங்க சொல்லும் போது தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லலை, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் தான் செந்தில் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாப்புல. செந்தில் இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறியான்னு சொல்லிட்டு வந்து அப்போ அது மற்றவங்களும் தான் கேட்டாங்க. அப்போ ஏன் இந்த அவன் பேர் விஸ்வக்சேனன், ஏன் யாருமே கேட்கல, ஏன் விஸ்வக்சேனன் நீ வந்து செந்தில் சர்ச்சுக்கு கூப்பிட்றன்னு யாருமே கேட்கவில்லை. எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் போச்சு. அப்போது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ சவுலுடனே அநேகர் வந்திருந்தாலும் வெளிச்சத்தை கண்டார்கள் தவிர அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. அப்போ நீங்களும் நானும் யார்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்ட நிமித்தமாக தான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் பிள்ளைகளாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியமாக நமக்கு முதல் காரியம் இந்த வேத பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, இது நமக்கு முன்னுரையாக தான் இப்போ சொல்கிறேன், எனக்கு குறிப்பு கிடையாது, குறிப்புக்குள்ளே இனிமேல் தான் போக போகிறேன். ஒன்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நம்ம வேத பிரமாணத்தை கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அனனியாவுக்கு எப்படி பக்தி உள்ளவன் என்று சாட்சி பெற்றானோ அதே போல் நாமும் தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது, இனி வருகிற ஜீவனுக்கும். அப்போ ஆண்டாண்டு காலமாய் நித்தியமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கும் இந்த தேவ பக்தியானது பிரயோஜனமாய்
காணப்படுகிறது. இந்த நாட்கள் நான் பார்க்குறோம், இந்த தேவ பக்தியானது பார்த்திங்கன்னா நாட்கள் ஆக 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 பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே போகிறது. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிவரத்தில் சேர்த்துல எடுக்க வேணாம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உனக்கு உன் பேரில் ஒரு குறைவுண்டு ஆண்டு சொல்லுகிறேன். அப்போது நாட்கள் ஆகே இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் அநேக டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. டிவி, மொபைல், இன்டர்நெட் இல்லாத வீடே கிடையாது. சாதாரண குடும்பத்தில் போய் பார்த்தா கூட அவங்க வீட்டில் வைஃபை நெட் இருக்குது. அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நேர குறைபாடு, வேத வசனம் வாசிப்பது, ஜெபிப்பது, வேத தியானிப்பது என்று பார்த்தீங்கன்னா அது குறைந்து கொண்டே போகிறது. சிலர் இது எப்படி யோசிக்கிறாங்கன்னா, தேவ பக்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, நான் பண்ணுகிற அந்த வியாபாரத்தில் நஷ்டப்படுகிறேனே என்று யோசிக்க முடியும். ஆனால் இது நம்ம பார்க்குற தேவ பக்தி, நம்ம இப்போ உடனே வந்தால் சர்ச்சுக்கு எனக்கு வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருமா, நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்களே சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருமா, அப்படி தான் நம்ம திங்க் பண்ணுறோமே தவிர பின்வரும் ஆசீர்வாதத்தை மறந்து போகிறோம். அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும், இந்த ஆண்டு மார்ச் இயர் எண்டிங் சொல்லுவாங்க, இயர் எண்டில் அவங்க பார்த்தீங்கன்னா கணக்கு பார்ப்பாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம எவ்வளோக்கு லாபம் எடுத்திருக்கோம், நமக்கு சம்பளம் எல்லா செலவுகளும் போக கையில் நிற்கிதான்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த தேவ பக்தியானது மிகுந்த ஆதாயமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவர் இப்படியே ஆராய்ச்சி செய்தாராம். தேவ பக்தி உள்ளுடைய வாழ்க்கையும் அதே போல் துன்மார்களுடைய செல்வந்தனாகிய துன்மார்களுடைய வாழ்க்கையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தானா. ஆசித்து பார்க்கும்போது அவனுடைய அந்த தேவ பக்தியாய் வாழ்ந்த அவருடைய தலைமுறைகளை எடுத்து பார்க்கும்போது 3ஆம் 4ஆம் தலைமுறைகளை பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக, இன்ஜினியராக, இந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே உண்மையுள்ளவர்களாய் சமாதானத்தோடு கூட மேன்மையுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்தார்களாம். அதே போல் செல்வந்தர்களாய் இருந்த அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்கள் கடந்தது, தலைமுறைகள் வந்தது, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைவர் பார்த்தீங்கன்னா பேரப்பிள்ளை சிறைச்சாலையிலே பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாகி அதே போல் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரர்களாய் திரும்பதை பார்க்க முடியும். அப்போ தேவ பக்தி நமக்கு நம்ம யோசிக்கிறோம், வந்தோடனே எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிடணும், வந்தேன்னா உனக்கு நன்மை கிடச்சிடணும். உண்மைதான். ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா வந்தோடனே அதிசயத்தையும் அற்புதத்தையும் அதிகமாக நிகழ்த்துவார். அந்த நாட்கள் ஆக 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 பார்த்தீங்கன்னா நம் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அழுதாலே அந்த தாய்க்கே தெரிஞ்சிடும் எதற்காக இந்த குழந்தை அழுகிறது என்று. பசிக்காக அழுகிறதா, இல்லாட்டி எறும்பு கிடச்சிருச்சா செக் பண்ண தாயானால் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து அழுத உடனே செக் பண்ண, பசிக்குன்னா அது தெரிஞ்சிடும். அதே போல் வேறு எதுக்காக அழுகுதானா தெரிஞ்சு செக் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம முதலாக சபைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிற உடனே கொடுப்பாரு. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரல பார்த்தீங்கன்னா நம்ம சற்று அப்போ இதே இது நம்ம இந்த காரியத்தை சொல்லுவது தான். இதே இது ஒரு 18 நல்லா வளர்ந்து ஒரு ஜூடா என்கிட்ட இது கேட்டனா உடனே வாங்கி கொடுக்க மாட்டேன். அது அவனுக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்று பெற்றோர்களாகி நமக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வயதிலே எதை கொடுக்க வேண்டும் என்று. அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியும், நான் இப்போயே பைக் கையில் கொடுக்க மாட்டேன். நான் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறேன், ஓட்டுவான், பேட்டரி வண்டி தான் ஓட்டுவான், இங்கே சந்துக்குள்ளே தான் ஓட்டுவான், இங்கேயே வெளியே ரோட்டில் போக மாட்டான். ஆனால் இன்றைக்கி அநேக பிள்ளைகளை பார்க்குறோம், சால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பயமாக இருக்குது, இப்படி இல்லை வர்றாங்க, அவங்களால நம்ம விழுந்துருமோன்ட்டு பயமாக இருக்குது. அப்போது தேவ பக்தி நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. அது மிகுந்த ஆதாயம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியே வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1 வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை. எப்படி நம்ம காத்திருக்கோமா? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கை, அந்த பொறுமை மிக 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 அவசியம். 2 வாசிக்க வேணாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை இப்படியா வாசிக்கிறோம். எலிசா செய்த அந்த அற்புதத்தை வாசிக்க முடியும். அங்கே தீர்க்கதரிசி ஒருவருடைய மனைவியை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட்டது? இந்த அற்புதத்தை பார்க்குறோமே, எலிசா செய்கிற ஒரு அற்புதம். ஒரு குடம் எண்ணெயை வைத்து அக்கம் பக்கத்துலேருந்து எல்லா பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து அந்த ஒரு குடம் எண்ணெயை அப்படியே வார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய்களாக நிரம்பிட்டு. அப்போ எலிசா சொல்கிறார், இதெல்லாம் கொண்டு போய் விற்று உனக்கு கடனை அடைத்து மீதமுள்ளதை வைத்து ஜீவனம் பண்ணுன்னு சொல்லி வாசிக்கிறோமா இல்லையா? அமைதியாக இருக்கீங்க? அல்லேலூயா.
அதே போல் ஒரு அதிசயம் இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் நடைபெறாதா? நம்மகிட்ட அதை அடிக்கடி நான் யோசிப்பது உண்டு. ஏன்னா நான் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா? டின்னா வரும், டின்னை எடுத்து முடிச்சோன்னா காலி டின் இருக்கும். ஆண்டவரே, எலிசா செய்தாரே அந்த அற்புதம், அதே போல் புதுசாக வந்த ஒரு டின்னை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு என் கார் ஃபுல்லாக வச்சோன்னா ஒரு 80-85 டின் வைக்கலாம். அப்படியே வசையை வச்சு அந்த டின்லாம் ஊற்ற எண்ணெய் வந்துட்டே இருந்தா, ஆண்டவர் எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னும் சச்சு பெருசாக்கிடலாம், நல்ல பெரிய இடம் வாங்கிடலாம். வர 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 இன்னும் டின்னு நம்ம வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். அப்போல்லாம் அங்கே நான் பார்க்குறோம், பக்கத்தில் யார் எத்தனை வீடுகள் இருந்துச்சு அந்த வீட்டில் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ இப்போ கேட்கும்போது, அம்மா இருந்த பாத்திரத்தை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே பாத்திரம் போனால் நான் எங்கே போகிறேன்? ஆனந்தா மெட்டல் அங்கே கிடையாது, அனிதா மெட்டல் அங்கே கிடையாது, என்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான் சொல்லிட்டு நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் வண்டி எடுத்துகிட்டு போனால் இன்னும் ஒரு தெரியும் கடை எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இன்னும் 80 காலின் கொண்டு வரலாம், ஆனந்தா மெட்டலில் பெரிய பெரிய ட்ரம் கொண்டு வரலாம். என்னோட வந்து ஊற்றிட்டே இருந்தால் வந்துட்டே இருந்தால் சபை மக்களுக்கு எல்லாம் யோசுவான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா செக்க எண்ணெயில் நல்லா சமைச்சு ருசியாக சாப்பிடுன்னு கொடுக்கலாம். அப்படி என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுரும். அப்படி நடக்குமா? ஆண்டவர் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதே ஒரு 10ஆம் அதிகாரம் 9:27 எடுத்து வாசிங்களேன். 1 சாமுவேல் 9:27. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது மட்டும் இல்லவே இல்லை. ஒரு பிரேக் என்ற ஒரு காரியம் ஆவிக்கிற வாழ்க்கையில் இது இல்லவே இல்லை. எப்போயுமே ஹை ஸ்பீடில் 150 120 தான் போயிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து இங்கே பார்க்குறோம், உன் வேலைக்காரன் முன்னாடி அனுப்ப சொல்லணுன்னா அந்த வேலைக்காரன் போயிடறான். இன்றைக்கி வேலைக்காரன் பேச்சே கேட்குறது கிடையாது. இந்த வேலைக்காரன் பேச்சு தான் எஜமானன் கேட்குற வேண்டிய சூழ்நிலையே இருக்குது. வேலைக்காரன் எப்போ வருதுன்னா அப்போ தான் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டிய இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் வேலைக்காரன் முன்னாடி போக சொன்னா போயிட்டான், அவன் போயிட்டே இருக்கான், அவனோட இடத்தை நோக்கி, எஜமானுடைய வீட்டை நோக்கி போயிட்டே இருக்கான். அங்கே சமுல் சொல்கிறாரு, இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக தரித்து நின்று அவர் என்ன சொல்லுகிறாரோ என்று கேட்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. இங்கே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி நம்ம 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ இங்கேருந்து கடந்து உன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன நடக்கும் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் முதல் 2 பேர் பார்க்குறாங்க, சவுல் கழுதைகள் அகப்பட்டது அப்பாட்ட வந்துருச்சு, இப்போ ஒன்றை கொடுத்து அப்பா கவலையாக இருக்காது, அதான் நீ சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்கிறார். மறுபடியும் அது போகிறப்ப மறுபடியும் 3 பேர் வர்றாங்க, அடை எண்ணெய் எல்லாம் கொண்டு வர்றாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் அது மேலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சவுல் சொல்கிறாரு, 7 நாட்களுக்கு எனக்காக காத்திரு, எனக்காக காத்திரு. அப்போ அந்த தரித்து நிற்கிறதுக்கும் காத்து இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி நேரம் கிடையாது. இங்கே போனால் நம்மளுக்கு இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடுமா, இல்லாட்டி அந்த பாஸ்டர் அப்படி அற்புதம் பண்ணுறாரு அவர்கிட்ட போனால், இல்லாட்டி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனா நம்மளுக்கு விடுதலை கிடச்சிடுமா என்று போகிறோம். ஆனால் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற கர்த்தருடைய சமூகத்திலே தரித்து நிற்கவும் காத்திருக்கவும் நம்மளுக்கு நேரமில்லை. ஆகையால் நம்மளுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பதில்லை. சொன்னது போல் நினைக்கிறோம், நம்ம அந்த எண்ணெயை போல் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் குறைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஒருபோதும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தரித்து நிற்கவில்லை என்றால், காத்து இருக்கவில்லை என்றால் கிடைக்காது. அங்கே பார்க்குறோம், அந்த தீர்க்கதரிசி உண்மை உள்ளவனாகையால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அதே கர்த்தருக்கு ஏற்ற உண்மை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமேயானால் நம்முடைய வாழ்க்கையும் அதிசயமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் அது அருமையான ஒரு சாட்சி கேட்டோம். செலினாட்டி அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையிலும் என்ன காணப்பட்டது? கடன் காணப்பட்டது. ஆனால் ஒரே வாரத்தில் கடன் முடிஞ்சா. சாட்சி நம்ம 10 நிமிஷத்தில் கேட்டு முடிச்சிட்டோம், 5 நிமிஷத்தில் கேட்டு முடிச்சிட்டோம். ஆனால் கடன் வந்து நீங்கள் சபை முடிஞ்ச உடனே கேட்டு பாருங்களேன், ஆண்டிகிட்ட முடிஞ்சா. அவங்க சொன்ன வார்த்தை சாட்சியில், என்னுடைய பிள்ளை வேலைக்கு போன பிற்பாடாக அவங்க சம்பாத்தியத்தில் சீக்கிரமாக முடித்தோம். அப்போ அந்த நாட்கள் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. முதல் குறிப்பாக நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 71 வசனம். சங்கீதம் 119. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருமே ஆனால் நாம் கர்த்தருடைய வழியிலே சரியாய் சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உபத்திரவங்கள் வரும். ஹல்லேலூயா. உபத்திரவங்களினால் பிரமாணங்களை முதல் குறிப்பு கற்றுக்கொள்ளுகிறோம். எதனால்? உபத்திரவங்களினால் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 97 ஆண்டு நான் ரட்சிப்புக்குள்ளே வந்திருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க 2018 ஆண்டு எனக்கு 17 ஆண்டு எனக்கு தேவைப்பட்டது. அதை கடந்து வந்த அந்த உபத்திரவம் கர்த்தர் நான் ஊழியத்துக்கு வந்து அப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. உதவி போதகராகி 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன். எப்படின்னா, ஒரு உபத்திரவம் வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன். கர்த்தருடைய பிரமாணங்களை அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று இந்நாள் வரைக்கும் அவருடைய பாதைகளை ருசித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்தது ஒன்றே ஒன்று. உபத்திரம் வந்த உடனே நான் பார்த்தீங்கன்னா ஓடலை, அங்கேயும் இங்கேயும் ஓடலை. பிள்ளைகளுக்கும் தெரியாது, எஸ்தருக்கும் தெரியாது. போனவுடனே கதவுக்குள்ளே பூட்டி என்னால் முடியாது அந்த உபத்திரம் தாங்க எனக்கு முடியலை ஆண்டவரே சொல்லிட்டு நாள் முழுதும் என்னுடைய ஊழிய பணிகளை முடித்து அழுது கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில், எங்கே? மனிதர்களிடத்தில் அல்ல, எங்கள் அப்பா அம்மாட்ட அல்ல, எங்கள் அண்ணன்ட்ட அல்ல, என் நண்பர்களிடம் அல்ல, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே எனக்கு இதிலேருந்து விடுதலை ஆக்குங்க. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு அன்னைக்கு. எனக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்க நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு என்ன காரணமே ஆனால் உபத்திரவங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல் அந்த உபத்திரங்கள் ஊடாய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில பிரம்புகளை ஆண்டவர் எடுக்கிறார். சங்கீதம் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில் 51 சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தாவீது அந்த பாவத்துக்கு உட்பட்ட பிற்பாடாக நாத்தான்வேல் மூலமாக எச்சரிக்கப்படும் பொழுது அந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒரு பாவ மன்னிப்பின் ஒரு சங்கீதமாய் காணப்படும். அப்போது ஆண்டவர் சில வகையான பிரம்பை ஆண்டவர் கையாளுகிறார். வியாதி என்ற ஒரு பிரம்பை, வறுமை என்ற ஒரு பிரம்பை, சிச்சை என்ற ஒரு பிரம்பை கையாளுகிறார். அப்போது அந்த ஆண்டவர் அந்த பிரம்பை எடுக்கும் பொழுது நாம் ஓடி போவோமே ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர மாட்டோம். அந்த சிச்சையை நாம் சகிக்கும் பொழுது, அந்த வியாதியை சகிக்கும் பொழுது, அந்த வறுமையை நாம் சகிக்கும் பொழுது ஆண்டவர் சகித்து அப்படியே அந்த பாவத்திலே இருக்கிறது கிடையாது. தாவீது பாவம் பண்ணி சொல்லிட்டு அதே பாவத்தை திரும்ப செய்யவே இல்லை. பாவ மன்னிப்பு அப்புறம் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆண்டவர் சாட்சி கொடுக்குற தாவீதை குறித்து. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விட வேண்டியதை விட்டு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது அந்த பிரம்பு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நல்ல வழியில் நடப்பதற்கு நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் அதே 119 சங்கீதத்திலே 67 வசனம் எப்படியா வாசிக்கிறோம்? நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படியா? இந்த தப்பு செய்வதற்கு முன் எப்படி நடந்தாங்களாம்? வழி தப்பி நடந்தேன். தாவீது சொல்கிறேன், வழி தப்பி நான் நடந்தேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அதே சங்கீதம் 119:75 இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தாவே உமது நியாயத்தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 2018 ஆண்டு உபத்திரவப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவரன் கரங்களில் கொடுத்தது இந்த ஊழியத்தோட நம்ம ஆர்ஃபனேஜ் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதற்காக கொடுத்தது தான் இந்த ஆயில் பிஸ்னஸ். அப்போது வழி தப்பி இன்னொரு பிஸ்னஸ் கையில் எடுத்தோம். அண்ணன் கூட இணைந்து, என் நண்பர் கூட இணைந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிரம்பை எடுத்தார், ஒரே அடி அடித்தார். எத்தனையோ உபத்திரவங்கள். ஆனால் அந்த உபத்திரங்கள் ஊடாய் நம்ம வாசிக்கிறோம். அந்த சொன்னபடி அந்த வியாதி என்ற ஒரு பிரம்பை எடுத்தார். 2021 ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாவில் அகப்பட்டேன். ஆனால் ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணன் ஆண்டவர் அறிந்து கொள்ளலை.
அதனால் அவங்களுக்கும் வந்துச்சு, விடுவித்தார். ஆனால் நாங்கள் செஞ்ச பிஸ்னஸில் எங்களோட வேலை பார்த்தவங்க 3 பேர் இறந்து போனாங்க. அதில் ஒரு சின்ன பையன், ஒருத்தருடைய பையன், மறக்கவே முடியாது. நான் எத்தனையோ கடைகளுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக சப்ளை பண்ணோம். ரூபா வர வேண்டியிருந்துச்சு. எல்லா ரூபா பார்த்தீங்கன்னா வேலை வெட்டினோடனே சில பில்ஸ் அவன் கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழித்து அவனே போய் கலெக்ஷன் போக ஆரம்பிச்சு. அப்போ அதை கற்றுக்கொண்டு அது தெரிஞ்சு, ஆனால் போய் கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளையை அடித்தார். பிள்ளை இறந்து போச்சு. அதை விட எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்து போனாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம பிரம்பை கையாடும் பொழுது நம்ம கைவிட மாட்டார். நம்ம ஆண்டோடைய வழிகளே மறுபடியுமே அந்த வார்த்தையை காத்து நடக்க ஆரம்பிச்சுட்டா வச்சுங்களேன், ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது காரியமாக நம்முடைய உபத்திரவங்களினாலே நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2வது குறிப்பாக சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறியுங்கள். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் பாதுகாக்கிற ஆண்டவர். தேவ பக்தியானது நமக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது. 2வது குறிப்பாக தேவ பக்தி பாதுகாப்பு அளிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக பார்க்குறோம். ஆனால் எத்தனையோ பாதுகாப்பையும் மீறி பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்கள் நடக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய தேர்தல் அந்த காரியங்களில் அவர் அங்கே மக்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுடப்பட்டார். காதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு. நம்முடைய நாட்டுடைய ஒரு பிரதமருக்கோ குடியரசு தலைவருக்கோ எதிர்க்கட்சி தலைவருக்கு அதே போல் மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சி சில முக்கிய பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பாதுகாப்பு Z+ அந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு கொடுப்பாங்க. வல்லரசு நாடினுடைய பார்த்தீங்கன்னா தலைவருக்கு அப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆனால் அந்த பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா மீறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவுட்டு. ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனால் அவரை வைத்து என்ன நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிச்சயமாக நிறைவேற்றார். அதே போல் உங்களையும் என்னையும் வைத்து ஆண்டவர் என்ன நிறைவேற்ற விரும்புகிறாரோ அது நிச்சயம் நிறைவேற்றுவார். எப்பொழுதுன்னா நாம் தேவ பக்தியாய் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. இப்போ தேவ பக்தியாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படவே இல்லை. ஒருவேளை யார் வந்துடுவாங்களோ எதுவும் பயப்படவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தேவ தூதர்கள் நின்றிருப்பதை கண்டேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் நாங்களும் நிஜமான நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினச்சாங்க. எத்தனையோ எத்தனையோ படைகள் வந்துருச்சு, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பதறுன்னு அந்த வேலையில் அந்த ஊழியக்காரர் ஜெபம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்கள் திறக்கப்பட்டது போல அக்னி ஜுவாலையாய் பார்த்தீங்கன்னா தூதர்கள் குதிரைகள் நிற்பதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காகவே தூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தூதன் பார்த்தீங்கன்னா 185,000 பேரை சங்கரிக்க முடியும். அப்போது நம்மளுக்கு ஒரு தூதர், நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவைப்படுமையான அதிக தூதர்களை அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதம் குமாரா பட்டணத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த பாவம் பார்த்தீங்கன்னா வானம் பறிந்து எட்டின பொழுது அதை அழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஆனால் அங்கே யார் இருந்தா? லோத்து என்ற ஒரு நீதிமான் இருந்தார். லோத்து என்ற நீதி. அப்போ ஒருத்தர் நிமித்தமாகவும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து அந்த லோத்து வேகமாக வெளியே கொண்டு வர திரும்பி பார்க்காத போ. அப்போது ஆண்டவர் நீங்கள் எத்தனையோ சூழ எதிரிகள் நின்னாலும் நீங்கள் கர்த்தருக்காக தேவ பக்தியை பாராட்டுவீர்களே, ஆனால் நிச்சயமாக அங்கே அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எப்படியும் நாம் வாழலாம் என்று சொல்லி மனம் போல போக்கில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி செய்யாதபடியாக நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் கர்த்தருடைய பார்வையிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவ பக்தியாய் இருப்போமே ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே லோத்தை போல விலையேற பெற்ற நம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அந்த துன்பத்திலேருந்து அந்த கஷ்டத்திலேருந்து நம்மளை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். ஒன்றே காரியம் என்னென்னா திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி
ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் பார்க்கணும் தவிர உலக ரீதியான காரியங்களை பார்க்கக்கூடாது. இன்றைக்கி போர் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒரு வாரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் இந்த வாட்ஸ்அப் வெப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது நியூஸ் சேனல் அதில் பார்க்கும்போது துபாயிலேருந்து கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா தனி ஃப்ளைட் பிடித்து ஒரு தனி ஃப்ளைட் பிடிக்கிறது 30 கோடி எவ்வளோ சொல்லான பரவாயில்ல அந்த துபாய் விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு இருக்கிற காசு ஓடினார். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அக்னி சூளையிலே தூக்கி போட்டால் கூட ஆண்டவரே கூட வந்து நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எங்கேயும் ஓட போட தேவை, நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரே கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்காக இறங்கி வருகிற ஆண்டவர். பறந்து போக நம்ம தேவையில்லை, நம்ம இறங்கி வருகிற ஆண்டவர் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா போபாலில் ஒரு விஷவாயு நிகழ்ச்சி நடைபெற்றது. உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீங்க. அங்கே ஒரு ஊழியக்காரர் இப்படியாக ஸ்டார்ட் சொல்கிறார். அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்பட்டேன், நான் என்னை சுற்றிலும் இருந்தவர்கள் அநேகம் இறந்து போனாங்க, ஆனால் ஆண்டவர் எங்களை ஜீவனை பாதுகாத்து கொண்டார். எப்படி பார்த்தீங்கன்னா அவர் பொதுவாகவே ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா இரவில் தூங்கும்போது எல்லா ஜன்னல்களும் திறந்து வைத்து தான் படுப்பாங்களாம். ஆனால் அன்றைக்கு அந்த காரியம் நடைபெறுற நாளிலே பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவு எல்லாம் இறுக பூட்டி காற்று கூட உள்ளே வராதபடியாக தூங்கியிருக்காங்க. எப்படின்னு அவங்களுக்கே தெரியல, அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம கதவெல்லாம் திறந்து வச்சு தான் பாஸ்டர் நம்ம படுப்போம். ஆனால் அந்த நாள் நாங்கள் மூடி வச்சது படுத்த நிமித்தமாக பார்த்தீங்கன்னா ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. எப்படியாயினும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காரியங்களை நடப்பிப்பாக பயப்பட தேவையே இல்லை. ஒன்றே ஒன்று காரியம், கர்த்தருக்கு மட்டும் பயந்தா போதும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ராஜாதி ராஜாவின் குடும்பத்தில் பங்கு பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல. ஒரு வேளை நம்ம வந்து சின்ன வேலையில் இருக்கலாம், நம்மளை நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையில் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம சாதாரண மாணவர்கள் கிடையாது. நம்மளாம் யாரெல்லாம் ராஜாதி ராஜாவின் குடும்பத்தில் ஒருவராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்துக்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேர சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிபதியுடைய ஆவியிடத்திற்கும் போதும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று அங்கே முடியும். அப்போது நம்ம எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய பரம எருசலேத்திற்கு போகும்படியான ஒரு சபை இடத்துல நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆகவே தான் நீங்களும் நானும் சாதாரண மாணவர்கள் அல்ல, நாம் விசேஷித்தவர்கள், அந்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மூன்றாவது காரியமாக ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசுகிதமாக இருக்குவதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். தேவ பக்தி விருத்தியை தருகிறது. தேவ பக்தி எப்படி பாதுகாப்பு தருகிறதோ அதே போல் தேவ பக்தி பார்த்தீங்கன்னா விருத்தியை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்கள், நாம் பார்க்குற வேலைகள், நாம் பார்க்குற வியாபாரங்கள் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அது ஆண்டவர் ஒரு விருத்தியை கட்டளையிடுவார். எப்பொழுது தேவ பக்தியாய் நாம் நடக்கும்போது. 2 நாளாகமத்தின் புத்தகம் வாசிக்க வேணாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது உசியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையில் ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தார். ஆனால் அதே அதிகாரத்திலே முடிவிலே பார்க்கும் பொழுது எப்பொழுது மன மேட்டிமை உள்ளே வந்ததோ
அவன் மரிக்கும் குஷ்டரோகியாக இருந்து தனித்த ஒரு வீட்டிலே வாழ்ந்து மரித்தான் என்பதை நாம் அங்கே வாசிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போகிறது கிடையாது. நம் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் தேவ பக்தியானது நம்மிடம் காணப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவ பக்தி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கூட்டத்துக்கு, ஒரு ஜெப கூட்டத்துக்கு வருவோன்னா தேவ பக்தி பொங்கி வழியும், சண்டே ஆராதனை வரும்போது பொங்கி வழியும். இன்னும் சிலர் இருக்காங்க வருடாந்திர கிறிஸ்தவர்கள், கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடேக்கு அப்படி வருகிற ஒரு கூட்டமும் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பக்தி இருக்காது. சர்ச்சுக்கு வருவாங்க, அந்த நாட்களில் வருவாங்க, ஆண்டவரை ஆராதிப்பாங்க, மறுபடியுமே உலகத்துக்குள்ளே பண்ணோம்னா அப்படியே உலகத்தான் மாறிடுவாங்க. இன்றைக்கி அநேக பேரளவில் ஆராதிக்கிறவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தாருடைய வீடுகளிலே, இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி வரும்பொழுது, ஒரு திருமணம் என்று ஒரு காரியம் வரும்பொழுது, இல்லாட்டி ஒரு உயர்வு ஒரு வாழ்க்கையில் வரும்பொழுது, முந்தின நாட்களிலே பார்த்தீங்கன்னா இரவு வேளையில் ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அதே பார்ட்டி இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய அநேக குடும்பங்களில் பார்க்க முடியுது. ஏன்னா தேவ பக்தி அங்கே இல்லை. தேவபக்தி இல்லாத நிமித்தமாக தான் அவருடைய கரங்களிலே பார்த்தீங்கன்னா சிகரெட்டும் மதுபானமும் காணப்படுகிறது. ஆனால் தேவ பக்தியாக நடக்கிறவருடைய கரங்களிலே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த வார்த்தைகளை நம் வாயை விட்டு பிரியவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவ பக்தியாய் நடகளுடைய வாயிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ரோமர் 5, 3, 4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இங்கே பார்க்குறோம், உபத்திரவம் பொறுமையை நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி சொல்லுகிறார்கள் காலம் பேசுவதில்லை, ஆனால் காலம் தகுந்த நேரத்தில் பதில் அளிக்கும் என்று. அப்போது பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பொறுமை ரொம்ப முக்கியம். காத்திருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். முதல் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும். பிற்படாக பார்த்தீங்கன்னா அதை நம்ம காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அநேக விதமான செடிகள், பழங்கள்லாம் பார்க்குறோம். எடுத்தோடனே பழம் வந்தோடனே, அந்த காய் வந்தோடனே பழம் ஆயிருமா? இல்லை. நம்ம பிடிங்கிட்டா ஒன்றுத்துக்கும் உதவாது. பட்டர்ஃப்ளையுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அழகாக வந்து தான் இல்லை, அதுக்குரிய நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது தான் ஒரு அழகான பட்டாம்பூச்சியாய் வந்து பறந்து வருகிறது. அதே போல் ஒரு கனி வர வேணும், அந்த கனிக்கு அந்த மரத்திலே இருக்கணும், அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும், சூரிய வெளிச்சம் வேணும், அதே போல் பனியும் வேணும், நிலவினுடைய வெளிச்சம் வேணும். நாட்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கனி சுவையுள்ள கனியாய் மாறுவது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் காத்திருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரிடந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும், அநேக ஆசீர்வாதம் பெற்று உலக ரீதியான ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா அது சில நாட்கள், சில வருடங்கள் இருக்கும், அப்புறம் போயிடும். எப்படி ஒரு வாகனம் வாங்குகிறோம், அந்த வாகனம் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா நார்மலாக வர்றதை காட்டின்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூடுதலாக உழைக்கும், தவிர நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த வாகனமும் இருக்கிற போது கிடையாது. அந்த ஆசீர்வாதம், உலக ரீதியான ஆசீர்வாதம் வரும் போகும், மற்றும் புதுசு வாங்கணும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மளுக்கு நித்தியத்துக்கு அழைத்து செல்லுகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் சமாதானமும் சந்தோஷமும் கிலோ எவ்வளோன்னு கேட்கவே முடியாது. நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் தான் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம ருசி பார்க்க முடியும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அலைந்து கொண்டே இருக்கும், சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக. வாழ்க்கையில் இது நிறைவேறாதா, அது நிறைவேறாதான்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் அதை கொடுக்குறார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது யோசேப்புடைய பொறுமை அவரை பார்த்தீங்கன்னா உயர்த்தினது. ஹல்லேலூயா. அது அவனையும் யோசேப்பை மாத்திரமல்ல, அந்த பஞ்ச காலத்திலே 70 பேராய் போன அந்த ஜனங்கள் லட்சக்கணக்காய் பெருகினார்கள் என்றால் அது யோசேப்புடைய
பொறுமை காணப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சந்ததியும் பெருக வேண்டுமேயானால் பொறுமை மிக மிக அவசியம். பிள்ளைகளுக்கும் இந்த காலத்தில் இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 2 வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறதை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த பைக் ரொம்ப வேகமாக வர்றாப்புல 2 லாரி போயிட்டுருக்கு. அதை கூட ஓவர்டேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக போனால் இந்த லெஃப்ட் சைடு போகிற லாரி முட்டி பின்னாடி உட்கார்ந்தவன் ரைட் சைடில் உள்ள பின்ன டயரில் விழுந்து ஒரு நொடி முடிஞ்சு ஜீவன் பிரிஞ்சிருச்சு, செத்துட்டான். அப்போது அந்த ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக பின்னாடி போய் ஒரு லாரி போனதுக்கப்புறம் அப்படியே கடந்து வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ஜீவனோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கி எத்தனையோ ஆக்சிடெண்ட்ஸ் அந்த நொடி பொழுதில். ஏன்னா காத்திருப்பதுக்கு முடியலை, முன்னாடியே ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுச்சுன்ட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளும் சரி, பெரியவர்களாகிய நாமும் சரி, வாகனம் ஓட்டும்போது மாத்திரம் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் சற்று பொறுமையாய் நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு அதை காத்துக்கொண்டு அதற்காக காத்திருக்கும் பொழுது நாம் உயர்த்தப்படுவது மிக 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 நிச்சயம். அல்லேலூயா. ஒருவேளை நாம் பெரியவர்களாகிய நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கலாம். அந்த ஆராய்ச்சி செய்த நம்ம சொன்னது போல் நம்முடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை பிள்ளைகள் மேன்மை உள்ளவர்களாக சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலும் அதை காத்து கொள்வதிலும் அதன்படி நடப்பதிலும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குமானால் அதில் உபத்திரமும் ஒன்று. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் உண்டு. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் உண்டு. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு. உபத்திரவம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயலாத ஒரு காரியம். நாம் இருக்கிற இந்த லெந்து நாட்களில், தபசு நாட்களில் எதை குறித்து சிந்திக்கிறோம்? இயேசுவானவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரவங்கள், அவர் சகித்த எல்லா விதமான நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள். ஒருவேளை அந்த உபத்திரவங்களை இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தார், இயேசுவானவர் ஒருவேளை அந்த உபத்திரவங்களை, அந்த முள்முடி சூட்டப்பட்டதை, வாரினால் அடிக்கப்பட்டதை, முகத்தினால் காரி துப்பப்பட்டதை, கன்னத்தில் அடிக்கப்பட்டதை, கல்வாரிசில் அடிக்கப்பட்டதை ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் இன்றைக்கி நம்ம இங்கே உட்கார்ந்திருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. அவர் அந்த உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டதினால்தான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவன் நமக்கு தருதன இலவசமான ஒரு ரட்சிப்பு. அவர் பட்ட அந்த உபத்திரவம் நமக்கு ரட்சிப்பை தருகிறது. அவர் பட்ட அந்த உபத்திரவம் தான் நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்க போகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை சூழங்கி பாதுகாக்கிற தேவன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, தேவன் நம்மை என்ன செய்கிறவர்? பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? பக்கத்தில் கைவிட சொல்லுங்கள். கர்த்தர் பாதுகாப்பான்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மிக முக்கியமான காரியம், தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். நீங்கள் உபத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். உங்கள் தேவன் கர்த்தர் செய்வார், உங்களை முழுமையாய் பாதுகாத்துக் கொள்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாலிபன் ஞாயிறு ஆறுதலை கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களை நீர் எங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
உபத்திரவங்களை சகிக்கவும், உபத்திரங்களை ஏற்றுக்கொள்ளவும், உபத்திரவங்களின் வழியாகவே நாங்கள் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவும் நீ கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக நீ கொடுக்கிற கர்த்தாவே நித்திய ஜீவன் என்ற அந்த ஆசுவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு என்ற கர்த்தாவே ஆசுவத்திற்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதே, அதற்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையின் பாடுகளை குறித்து உபத்திர குறித்து தியானிக்கிற நாளில் கர்த்தாவே, அந்த உபத்திர பாடுகளில் நாங்களும் ஆண்டவரை கடந்து வரவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நாம் அனைவரும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகிறதும் காணப்படுவதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.